ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. அத பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எபிசோட் 5 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம ஜாக்கி பையனும் அவனோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கப்ப, அப்பதான் ஹாங் பையனும் வீடியோ கால் பண்றத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் ரொம்ப ஆசையா வீடியோ கால் அட்டென்ட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹாங் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்ப ஹாங் பையனும் நம்ம ஜாக்கி பையனை பார்த்துட்டு, என்னோட பேபி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னு கொஞ்சம் கூட ஆசையே படலையா? நானும் பாப்பாவை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீ சீக்கிரம் வா, உனக்காக நாங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹாங் பையன் சொல்லிக்கிட்டே நம்ம டீனா பார்த்துட்டு, பாப்பா இங்க வா, அம்மா உனக்காக வீடியோ கால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையன் டீனா கூப்பிடவும், உடனே டீனா பொண்ணு ரொம்ப அமைதியா ஹாங்கோட பக்கத்துல உட்காந்துட்டு ஜாக்கி பையனே வீடியோல பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பா. அப்ப நம்ம ஜாக்கி பையனும் எதுவும் பேசாம டீனா பாதியிலே உட்காந்துருக்கத பார்த்தோன்னே, உடனே ஹாங் பையனும் ஜாக்கி பையனை பார்த்துட்டு, பேபிமா சாரி செல்லம், எங்க 2 பேரையும் நீ மன்னிச்சிரு, சீக்கிரம் வீட்டுக்கு வா, எங்க மேல ரொம்பலாம் கோவப்படாத, நீ சீக்கிரம் வா, நாங்க 2 பேரும் உனக்காக தான் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு ஹாங் பையன் செல்லமா ரொம்ப பாவமா கூப்பிடுறத பார்த்தோன்னே, உடனே டீனா பொண்ணு போதும் போதும், உங்க செல்ல மனைவியை கொஞ்சினதெல்லாம் போதும், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நீங்க எப்ப பாரு இப்படிதான் ரொமான்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டீனா கிண்டல் பண்ணிக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே ஹாங் டீனா இங்க வா இங்க வான்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையனும் அவன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஜாக்கி பையனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நம்ம பொண்ணு எப்படின்னு உனக்கே தெரியும்ல, நம்ம பொண்ணு அப்படிதான், நம்மள மாதிரி லூஸா தான் இருப்பா, நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம சீக்கிரம் வந்துரு, உனக்காக நானும் பாப்பா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்க 2 பேருக்காக நீ சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு ஹாங் பையன் சொல்றத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹாங் பையனும் ரொம்ப சீரியஸா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, பாஸ் பையனும் ரொம்ப கோவமா நம்ம ஹாங் பையனை பார்த்துக்கிட்டு, இந்தடா இந்த டீயை குடி, உனக்காக நான் ரொம்ப பார்த்து பார்த்து ஸ்பெஷலா போட்டிருக்கேன், நீயே இந்த டீயை குடின்னு சொல்லிட்டு பாஸ் பையன் கொடுக்கவும், நம்ம ஹாங் பையனும் டீயை குடிக்காம பாஸை பார்த்துட்டு, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு புதுசா டீயெல்லாம் தரானே, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையன் டவுட்டா பாக்குறப்ப, உடனே பாஸ் ரொம்ப கோவமா, என்னடா இந்த டீயை நான் உனக்கு ஊட்டி விடணுமா, நீயே கொடுக்க மாட்டியா, இதெல்லாம் உனக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன், நீயே குடின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பையன் சொல்லவும், ஹாங் பையனும் சிரிச்சுக்கிட்டே அந்த டீயை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹாங் பையன் டீயை குடிக்கிறத பார்த்தோன்னே பாஸ் பையனும் நின்றுட்டு இருக்கப்ப, உடனே நம்ம ஹாங் பையனும் பாஸை பார்த்துட்டு, இந்த டீயை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமான்னு சொல்லிட்டு ஹாங் பையன் கேட்கவும், பாஸ் பையனும் என்னது இவன் என்கிட்ட பேசணுமா, என்ன பேச போறான்னு சொல்லிட்டு பாஸ் பையனும் ஹாங் பையனை பார்த்துட்டு, சரி ஓகே என்ன பேசணும் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் கிட்ட கேட்கவும், உடனே ஹாங் பையனும் பாஸ் நம்ம அடுத்த எபிசோட பத்தி பேசலாமா, இந்த ட்ராமாக்கு இன்னும் டைட்டில்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னும் நியூ ஐடியாலாம் நம்ம நிறைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையனுக்கு தெரிஞ்ச எல்லா ஐடியாவும் பாஸ் கிட்ட சொல்லவும், பாஸ் பையனும் எல்லாத்தையும் கேட்டுட்டே உட்காந்துருப்பான். உடனே ஹாங் பையனும் எல்லாத்தையும் சொல்லிட்டு, பாஸ் இந்த கதையை தான் நாளைக்கு மீட்டிங்ல நான் சொல்ல போறேன், இது எப்படி இருக்கு, நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹாங் பையனும் சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போற எல்லாத்தையும் பாஸ் பையனும் பார்த்துக்கிட்டே நம்ம ஹாங் பண்ண எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவனே பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். இங்கே நம்ம ஜாக்கி பையனும் ஹாங்கி கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான். பேபிமா நான் உங்க கம்பெனிக்கு புதுசாக 3 ஸ்கிரிப்ட் சென்ட் பண்ணியிருக்கேன், நீ அது எல்லாத்தையும் சீக்கிரம் பார்த்துட்டு நீ வேலை வேலைன்னு அங்கேயே இருக்காம சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, வீட்டில் இங்கே ஒருத்தி இருக்கேன்னு நீ கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஆஃபீஸு வேலைன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துராத, இங்கே ஒருத்தி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஜாக்கி பையனும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கப்ப, அப்பதான் அவங்களோட அக்கா லூசு மாதிரி கத்திக்கிட்டே உள்ள வருவா. டேய் நான் சொல்றது உனக்கு புரியலையாடா, ஏன்டா என்னை தொல்லை பண்ணிட்டு என் பின்னாடியே சுற்றி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என் பின்னாடி வராதன்னு சொல்லிட்டு அக்கா கத்திக்கிட்டே உள்ள வர்றதை பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் ஐயோ அண்ணி எதுக்கு உள்ள வராங்க, அதுவும் லூசு மாதிரி கத்திக்கிட்டே வராங்களே, இன்னைக்கு எந்த பிரச்சனையை கூட்டிட்டு வராங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் ரொம்ப வேகமா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்பதான் அண்ணி ரொம்ப கோவமா உள்ள கத்திக்கிட்டே உள்ள வருவா. பின்னாடியே மேனேஜர் பையனும் பேபிமான்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பண்ற எல்லாத்தையும் ஜாக்கி பையனும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கப்ப, அப்ப அண்ணி ரொம்ப கோவமா, டேய் நான் தான் சொல்றேன்ல, நீ ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற,
பேசுற? நான் தான் உன்கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்கேன்ல, உன்ன வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல. இனி வந்து உன்ன மாரி லூசு பையன் கூடலாம் வந்து வாழவே மாட்டேன். நான் வந்து உன் கூட வந்து இருக்க மாட்டேன். இங்கேருந்து கிளம்பிருன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்ப கோவமா வந்து கத்தி சொல்றத பார்த்தோனே, உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு, "பேபிமா நீ வந்து அப்பல்லாம் வந்து சொல்லக்கூடாது. நீ இல்லன்னா இந்த உலகத்துல வந்து என்னால வந்து தனியாலாம் வந்து வாழ முடியாது. நீ தான் வந்து என்னோட உயிரே. நீ இந்த மாரிலாம் வந்து சொல்லாத பேபி. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து கெஞ்சிக்கிட்டே வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே அண்ணி வந்து ரொம்ப கோவமா, "டேய் நீ வந்து இப்படிலாம் வந்து பேசுனீன்னா நான் வந்து மனசு மாறிடுவேனா? நீ வந்து எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் உன்ன வந்து மறுபடியும் என்னோட வாழ்க்கையில வந்து ஏத்துக்க மாட்டேன். நீ வந்து என்னை விட்டுட்டு போயிருன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து ரொம்ப கோவமா வந்து சொல்லவும், உடனே மேனேஜர் பையனும் வந்து மூஞ்ச வந்து அப்பாவியாட்ட வந்து வச்சுக்கிட்டே, "பேபி நீ வந்து பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கில்ல. உன்ன மாரி பொண்ணெல்லாம் யார் வந்து விட மனசு வரும்? அதனால தான் நான் வந்து உன்ன வந்து விட்டுட்டுலாம் வந்து போக மாட்டேன். உன் கூட தான் வந்து வாழுவேன்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையனும் வந்து அக்காவுக்கு வந்து ஐஸ் வச்சுக்கிட்டே வந்து பேசுறத பார்த்தோனே, உடனே அண்ணியும் வந்து ரொம்ப கோவமா, "டேய் போடா இதெல்லாம் வந்து நெறைய படத்துல வந்து கேட்டுட்டேன். நீ வந்து திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் வந்து உன்ன வந்து ஏத்துக்க மாட்டேன். நீ வந்து கிளம்பு கிளம்புன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து கத்திக்கிட்டு இருக்கப்ப, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அண்ணி போதும் பேய் மாரி வந்து கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்டுக்கிட்டே வந்து உள்ள வர்றத பார்த்தோனே, உடனே அண்ணி வந்து நம்ம ஜாக்கி பையன வந்து பார்த்துட்டு, "டேய் நீ என்னடா இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எப்புட்றா வந்து உள்ள வந்தேன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து கேட்குறப்ப, உடனே ஜாக்கி பையனும் வந்து நக்கலா அண்ணிய வந்து பார்த்துட்டு, "அண்ணி அந்த கேள்விய வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கணும். என்னோட வீட்டுக்குள்ள வந்து நீங்க தான் வந்து வந்திருக்கீங்க. நீங்க என்ன இங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கேட்டுக்கிட்டே பக்கத்துல இருக்க மேனேஜர் பையன வந்து பார்த்துட்டு, "ஆமா இவன் வந்து யாரு? உங்க பின்னாடி வந்து லூசு மாரி வந்து பேசிக்கிட்டே வந்தானே, இவன் வந்து யாருன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கேட்குறப்ப, அண்ணி வந்து நக்கலா, "இவன பத்தி சொல்ற அளவுக்கு இவன் ஒண்ணும் எனக்கு வந்து ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது. இவன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பெர்சனும் கிடையாது. அதனால இவன பத்தி சொல்றது வேஸ்ட்டு தான்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே மேனேஜர் பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னது பேபி நீ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வந்து உன்ன வந்து லவ் பண்றேன்ல. நீ வந்து என்ன வந்து லவ் பண்றீல்ல. அப்படி இருக்கப்ப நீ வந்து என்ன வந்து தெரியாத மாரியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் கிட்ட சொல்லு. நான் தான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு இவன் கிட்ட சொல்லுன்ட்டு" மேனேஜர் பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே அண்ணி வந்துட்டு, "என்னது நான் வந்து உன்ன வந்து லவ் பண்றேனா? அதெல்லாம் கிடையாது. நீ வந்து யாருன்னே எனக்கு வந்து தெரியாதுன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து சமாளிக்கவும், உடனே மேனேஜரும், "பேபி நீ வந்து இந்த மாரிலாம் சொல்லாத. என் மேல உனக்கு வந்து லவ் இருக்கா இல்லையான்னு" சொல்லிட்டு மேனேஜர் வந்து கேட்குறப்ப, "அதெல்லாம் கிடையாது. உன் மேல லவ்வும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்ட்டு" அண்ணி வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஜாக்கி பையனும் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து பண்ற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு, "ஹலோ அத்தை நீங்க வந்து எங்க இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து மிரட்டவும், உடனே அண்ணி வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே நான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றேன்னு" சொல்லிட்டு மேனேஜரை வந்து பார்த்துக்கிட்டே நம்ம அண்ணியும் வந்து நம்ம ஜாக்கி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேரும் வந்து உட்காந்துருக்கப்ப, உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு, "சரி ஓகே பேபி நான் வந்து கிளம்புறேன். நான் சொன்னதையும் வந்து மறந்துடாத. என்னையும் வந்து மறந்துடாதன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு மேனேஜர் பையனும் வந்து அங்கேருந்து வேகமா வந்து ஓடி போயிட்டு இருப்பான். இவன் போனதுக்கப்புறம் அண்ணியும் வந்து ஜாக்கி பையனை வந்து பார்த்துக்கிட்டு, "டேய் ஜாக்கி பையனே நீ வந்து மனசு வச்சா மட்டும்தான் என்னால் வந்து வாழவே முடியும்டா. நீ வந்து உன்னோட வீட்டை வந்து விற்கிறதுக்கு மட்டும் பெர்மிஷன் வந்து தந்தா போதும். நான் எல்லா கடனையும் வந்து அடைச்சிருவேன். அப்பதான் மேனேஜரோட அக்காவும் வந்து எங்களை வந்து நம்புவாங்க. அப்பதான் எங்களையும் வந்து சேர்த்து வைப்பாங்கடா. நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா சந்தோஷமா வந்து வாழணும்னா அது வந்து உன்னோட கையில தான் இருக்குன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அண்ணி வாய மூடுங்க. எங்களுக்கு இருக்கிறதே அந்த வீடு மட்டும்தான். அதையும் வந்து உனக்கே வந்து தந்துட்டா நானும் என்னோட குழந்தையும் என் ஹஸ்பண்டும் வந்து நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவமா வந்து சொல்லிட்டு இருக்கப்ப, ரோசா வந்துட்டு, "என்ன இங்க வந்து நடக்குது? யாருக்கு யார் வந்து என்ன தரணும்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கேட்கவும், உடனே அண்ணியும் நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஷாக்கா நம்ம ஒத்தரசா வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு, "அத்தை அது வந்துன்னு" சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்ல வரப்ப, உடனே ஒத்தரசா வந்து எதையும் வந்து கேட்காம நம்ம ஜாக்கியோட கன்னத்திலே வந்து வேகமா வந்து அடிச்சுட்டு, "டேய் இது வந்து என்னோட பிள்ளையோட வீடுடா. அத தர முடியாதுன்னு சொல்ல நீ வந்து யாருடான்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமா வந்து கேட்குறப்ப, உடனே அண்ணி வந்து அழுதுகிட்டே, "அம்மா சாரிம்மா. எல்லா தப்பும் வந்து என் மேல தான். ஜாக்கி மேல வந்து எந்த தப்பும் இல்ல. அவன வந்து ஒண்ணும் வந்து சொல்லாதீங்க. எல்லா தப்பும் என் மேல தான். என்ன வந்து மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு அண்ணியும் வந்துட்டு ஒத்தரசாவோட கால புடிச்சுக்கிட்டே வந்து அழுதுகிட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "வாய மூடு. நீ வந்து எதுவும் வந்து பேசாதன்னு" சொல்லிட்டு ஒத்தரசா வந்து கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கறத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "அத்தை நான் வந்து உங்க பையனோட சொந்த ஒய்ஃப். அதுவும் லீகலான ஒய்ஃப். அது வந்து எனக்கும் வந்து கேட்க வந்து உரிமை இருக்குன்னு" சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து கோவத்திலே வந்து கத்தி சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரசா வந்து, "ஓ அப்படியான்னு" சொல்லிட்டு ரொம்ப அமைதியா யோசிக்கிட்டு இவங்க 2 பேரையும் வந்துட்டு வேகமா தொரத்தி தொரத்தி அடிக்கிறேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டே வந்து வரதை பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் அண்ணியும் வந்துட்டு ஐயோ யாராவது இருந்தா எங்களை வந்து காப்பாத்துங்களேன்ட்டு இவங்க 2 பேரும் வந்து கத்திக்கிட்டே வந்து ஓடிக்கிட்டு இருக்கப்ப எப்பயும் போல நம்ம ஹாங்கு பையன் தான் இவங்க 2 பேரையும் வந்து காப்பாத்த வரேன்னு சொல்லிட்டு குறுக்க நம்ம ஹாங்கு பையன் வந்து நிக்கிறப்ப நம்ம ஒத்தரசா வந்து பார்க்காம ஹாங்கோட தலையிலே வந்து அடிச்சிருவா. அப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்து தலையில வந்து கையை வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா எனக்கு வந்து தலை வலிக்குதேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து உட்கார்றத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு ஐயோ என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதஷ்டமா நம்ம ஜாக்கி பையனும் வந்து போய் பார்த்துட்டு உடனே கோவமா ஒத்தரசா வந்து பார்த்துட்டு அத்தை லூசு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இருக்கதே ஒரு புருஷன் தான், அவனையும் வந்து இப்படி வந்து அடிக்கிறீங்க. இவன் வந்து பார்க்க பாவமா இல்லையா, ஏன் வந்து இப்படி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்தி கேட்கவும் உடனே ஒத்தரசா வந்து ரொம்ப அமைதியா பொண்ணை வந்து பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் ஒன்னால தாண்டின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கோவமா வந்து உள்ள வந்து போயிட்டு இருப்பா. இவ போறதை பார்த்தோன்னே பொண்ணு வந்துட்டு அம்மா நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கத்திக்கிட்டே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போற எல்லாத்தையும் வந்து ஹாங்கு பையனும் ஜாக்கி பையனும் வந்து பார்த்துட்டு பாரு பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி எஸ்கேப் ஆகி ஓடி போகுதுங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையனும் வந்து திட்டிகிட்டே வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கு பையனும் வந்து ரொம்ப கோவமா இவங்க 3 பேரையும் வந்து பார்த்துட்டு உங்க 3 பேருக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் வந்து இப்படி அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜாக்கி பையனும் ஒத்தரசா வந்து ஒரே மாதிரி எல்லாம் உன்னோட தங்கச்சியால தாண்டா வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து சொல்றத பார்த்தோன்னே உடனே ஹாங்கு பையன் வந்துட்டு இவங்க 3 பேரையும் வந்து பார்த்துட்டு ஐயோ கடவுளே என்னை வந்து இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்களேன்னு சொல்லிட்டு கோவமா வந்து கத்திக்கிட்டே இவங்க 3 பேரையும் வந்து பார்த்துட்டு இங்க பாருங்க நம்மலாம் வந்து ஒரே குடும்பம், ஒரு குடும்பத்துல இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும், சந்தோஷமா வந்து இருக்கணும். ஆனா இந்த வீட்டுல பாரு எப்ப பாரு எலியும் பூனையுமா மாத்தி மாத்தி வந்து சண்டையும் அடி தடியுமா தான் வந்து நடக்குது. இதுல வந்து நடுப்புற நான் மாட்டுறதுனால எனக்கு தான் நிறைய அடி வந்து உழுவுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து ரொம்ப கோவமா வந்து கத்திக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் டீனா பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு அப்பா என்னை வந்து யாருமே வந்து கூட்டிட்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு டீனா வந்து கத்துறத பார்த்தோன்னே இவங்க 4 பேர் வந்து ஷாக்கா என்னது பேபி நீ வந்து வந்துட்டியான்னு சொல்லிட்டு டீனா வந்து பார்ப்பாங்க. அப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு ஜாக்கி நீ வந்து ஏன் வந்து குழந்தைய வந்து ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வராம இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவமா வந்து ஹாங்கு பையன் வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப சோகமா சாரி இங்க வந்து நிறைய பிரச்சனை நடந்துச்சா அதனால நான் வந்து குழந்தைய வந்து கூட்டிட்டு வரணுன்றதை மறந்துட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப அப்பாவியாட்டம் வந்து சாரி கேட்கறத பார்த்தோன்னே டீனா பொண்ணு வந்து ரொம்ப கோவமா ஆமா நான் ஒரு குழந்தை இருக்கேன்றதை என் குடும்பமே வந்து மறந்துட்டாங்க, இப்போ வந்து சாரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டீனாவும் வந்து ரொம்ப கோவமா வந்து திட்டிகிட்டே வந்து உள்ள போறத பார்த்தோன்னே உடனே ஹாங்கும் வந்துட்டு உங்களையெல்லாம் இதுக்கு மேலே என்னால் வந்து திருத்தவே முடியாது, என்னமோ வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹாங்கும் வந்து கோவமா வந்து திட்டிகிட்டே வந்து உள்ள போயிட்டு இருப்பான். இவன் போறத வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் ஒத்தரசா வந்து பார்த்துட்டு நாங்க வந்து என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அண்ணியும் வந்துட்டு அம்மா என்னை பத்தி வந்து யோசியா, என்னை வந்து என்னம்மா வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து நைஸா வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஒத்தரசாவும் கையில வச்சிருக்க அந்த விசிறியை வந்து வேகமா வந்து தூக்கி போட்டுட்டு வாயை மூறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கத்தவும் பொண்ணும் வந்துட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அமைதியா வந்து உட்காந்துருக்க எல்லாத்தையும் வந்துட்டு ஜாக்கி பையனும் ஒத்தரசா வந்து கோவமா வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.